வெளிநாடு போகிற போதும் அங்கே பல்வேறுவாத கருத்துக்களை அவர் சொல்கிறார். அப்படி கருத்துக்களை அவர் அரசுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லுகிற போதெல்லாம், ஆட்சியை பற்றி அவர் விமர்சனம் செய்கிற போதெல்லாம், அவர் ஏதோ நாட்டுக்கு எதிராக, இந்திய தேசத்திற்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக அவர் பிரச்சாரம் செய்வதாக அவர் மீது வேண்டுமென்றே ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவதூறை பரப்புகிறது. இந்தியாவை பற்றி விமர்சனம் செய்வது வேறு, இந்திய நடைபெற்று கொண்டிருக்க அரசை விமர்சனம் செய்வது வேறு. இரண்டும் ஒன்றாகாது. அரசாங்கம் பொதுவானது. பொதுவாக அரசாங்கத்திற்கு மதம் கிடையாது. அரசியல் கட்சிகளுக்கு, ஒரு சில கட்சிகளுக்கு ஜாதி அடிப்படையில் இருக்கலாம், ஒரு சில கட்சிகள் மத அடிப்படையாக கொண்டு இயங்கலாம். ஆனாலும் தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணுகிற போது ஜாதி கட்சி, மத கட்சி என்று எதையும் பதிவு முடியாது. செயல்பாட்டு முறைகளிலே, நடைமுறைகளிலே சிலர் அப்படி நடந்து கொள்ளலாம். ஆனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும், ஆட்சிக்கு வந்த இந்த கட்சி மாநிலத்தில் இருந்தாலும் சரி, மத்தியில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஜாதியோ மதமோ இருக்க முடியாது. அரசு என்பது ஜாதிக்கு அப்பாற்பட்டது, மதத்திற்கு அப்பாற்பட்டது, அனைத்துக்கும் அப்பாற்பட்டது, எல்லோருக்கும் பொதுவானது. இந்த அரசாங்கம் இன்க்ளூசிவ் அரசாங்கமாக, எல்லா தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசாங்கமாக, எல்லா பிரிவினரையும், எல்லா சக்திகளையும், எல்லா மதங்களையும், எல்லா மொழிகளையும், எல்லா ஜாதிகளையும், எல்லா பாகுபாடுகளையும் கடந்து அனைத்தையும் உள்வாங்கி உள்ளடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அரசு செயல்பட வேண்டும். அதில் பிஜேபி அரசு பிழை இழைக்கிறது, தவறு செய்கிறது. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான அரசாங்கம் போல, ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான அரசாங்கம் போல, ஒரு குறிப்பிட்ட மொழிக்கான அரசாங்கம் போல இந்த அரசாங்கம் தன்னை ஒரு பொதுமையிலிருந்து தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு சார்புடைய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. இதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பொதுவாக எடுத்துச் சொல்கிறார். நாட்டு மக்கள் எல்லோரும் மகாத்மா காந்தியின் வழியில், தேசத்தந்தை காட்டிய வழியில் எல்லோரும் மத, ஜாதி, மொழி மாச்சரியங்களை கடந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், எல்லோரும் இந்தியர்களாக செயல்பட வேண்டும் என்று நம்முடைய ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அவர் மீது வீசப்படுகிற இந்த தவறான குற்றச்சாட்டுகள் அபத்தமானவை, அபாண்டமானவை, இட்டுக்கட்டியவை, தவறானவை, உள்நோக்கமுடையவை, பழி சுமத்தும் நோக்கமுடையவை, அவரை இழிவுபடுத்தும் நோக்கமுடையவை, அவருடைய செல்வாக்கை, புகழை குறைக்கும் நோக்கமுடைய தரமற்ற விமர்சனங்கள். ஹிட்டிங் பிலோ த பெல்ட் என்பார்கள். அதுபோல் மிக மலிவான ஒரு விமர்சனம் அவர் மீது வீசப்படுகிறது, வைக்கப்படுகிறது. அவற்றை காங்கிரஸ் சார்பில் கண்டிப்பதற்காக இந்த பேரணி நாடு முழுவதும் நடக்கிறது. தேசம் ஒற்றுமையாக செயல்பட, எல்லா எல்லைகளையும் கடந்து எல்லோரும் இந்தியர்களாக வாழ காங்கிரஸ் நடத்துகிற இந்த தேச ஒற்றுமை பயணம், மத நல்லிணக்க பயணம், ராகுல் மீது வீசப்படுகிற இழியை, பழியை நீக்குகிற இந்த பயணம் வெற்றிகரமாக இந்திய நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இங்கேயும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இதில் பங்கேற்ற மாநில, மாவட்ட நிர்வாகிகள், வட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அனைத்து பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், பங்கேற்ற காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தோழர்கள், ஆதரவாளர்கள், அத்தனை பேருக்கும் ஆதரவு தந்த பொதுமக்கள், வழியிலே தங்களுடைய கரங்களை உயர்த்தி காங்கிரஸ் பயணத்திற்கு ஆதரவு தந்த பொதுமக்கள், பத்திரிகையாளர்கள், உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சனாதனத்தை அழிக்கும் இந்த பவன் பேசியிருக்காங்க. இப்போ அது பேசுகிறதுக்கு அந்த கரெக்டாக அந்த இடத்துல பேசுகிறாங்க. ஏற்கனவே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ விளம்பரம் அந்த மாதிரி ஒரு பேசுகிறாங்க. இல்லை, பவன் கல்யாண் அது இப்போ தான் அவர் ஒரு திடீர் பிள்ளையார் மாதிரி. அவர் திடீர்னு சமீப காலத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஒரு 22 சீட்டு வாங்கினார். அதிர்ஷ்டவசமாக 22 ஜெயிச்சிட்டார். சந்திரபாபு நாயுடைய பெருந்தன்மையால் அவசியமில்லை என்றாலும் கூட அவரை சேர்த்து கொண்டு ஒரு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து அவரை கொண்டு வந்திருக்கிறார். அவர் எல்லையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டு தலைவர்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவிற்கு பவன் கல்யாண் ஒரு தேசிய தலைவர் அல்ல.
ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை இன்னொரு மாநிலத்துடைய முதலமைச்சரை விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு அவர் ஒன்றும் தேசம் அறிந்த தேசம் தழுவிய பெரிய தலைவர் அல்ல. அதனால தான் அதை அருமையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வெயிட் அண்ட் சீங்கிற ஒரே சென்டென்ஸில் சாதாரணமாக அதை புறந்தள்ளி போயிருக்கிறார். அதனால் அதை பெருசாக அவர் சொன்னதை, பவன் கல்யாண் சொன்னதை பெரிய அளவில் விமர்சிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய தலைவராக நான் நினைக்கவில்லை. சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் RSS பயிற்சி வகுப்பு நிறைய நடைபெற்று கொண்டிருக்காங்க. இதில் பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஒவ்வொரு கட்சியோ ஒரு அமைப்போ சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்களுடைய வழிமுறையில் பயிற்சிகளோ ட்ரைனிங் சென்டர்ஸோ நடத்துகிறாங்க. இது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா, சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறதா எல்லாம் கண்காணிக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஸோ அரசாங்கம் அதற்கு பேர் இருக்க சில இடத்துல இப்போ நாங்கள் கூட 2ஆம் தேதி யாத்திரை தொடங்கும் போது போகிற வழிகளை நாங்கள் போட்ட வழியில், கொடி கட்டின வழியில் போகிறதில் சில நெருடர்கள் சிரமங்கள் இருக்குங்கிறத காவல்துறை எடுத்து சொல்லி ஒரு மாற்று வழியில் போங்கன்னு சொன்னாங்க. இந்த காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொண்டு மாற்று வழியில் தான் வந்தது. அந்த வந்த வழியில் ஒரு பக்கம் தான் மக்கள் இருந்தாங்க, இன்னொரு பக்கம் ஆற்றுக்கரையில் தான் வந்தோம். இருந்தாலும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு காவல்துறை சொல்வதை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ்காரர்கள் வழக்கம் போல் அமைதி காத்து ஊர்வலத்தில் வந்தார்கள். அப்படி சில கட்சி நடக்குது, சில கட்சி சட்டத்துக்கு புறம்பாக நடக்குது. அதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது, நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. சில நேரங்களில் அனுமதி கொடுக்கலைன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க, இப்போல்லாம் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இப்போ நீதிமன்றங்களில் நீதிமன்றத்தில் ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க இவங்களுக்கு கொடுக்கல, இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கணும் நீதிமன்றம் சில நேரத்தில் தலையிட்டு சில தீர்ப்புகளை சொல்கிற போது அரசாங்கம் அதை நீதிமன்றத்தை மீறி செயல்பட முடியாது. ஸோ நீதிமன்ற தீர்ப்புக்கு ஏற்ப சில அனுமதிகளை அரசாங்கம் தர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது, கட்டாயம் ஏற்படுகிறது. ஆக இதெல்லாம் ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் மாதிரி ஒரே லைனில் சட்டம் போட்டு நிறுத்தக்கூடிய விஷயங்கள் அல்ல. யார் நடத்துகிறாங்க, எப்படி நடத்துகிறாங்க, எதுக்கு நடத்துகிறாங்க, உள்நோக்கம் என்ன, அடிப்படை என்ன, அது என்ன நோக்கத்தை அச்சீவ் பண்ணுறாங்க, அவங்க ஃபாலோ பண்ணுற வழிமுறை என்ன, இதெல்லாம் அணுகி ஆராய்ந்து அதுக்கான அனுமதியை தர்றதோ மறுக்கிறதோ அரசுடைய பொறுப்பு. அரசாங்கம் அதற்கு ஏற்ப செயல்படுகிறது. தமிழக வெற்றி கழக மாநாடு அவங்க அந்த கட்சி பொறுப்பாளர் புஷியானது தஞ்சாவூரில் பேசவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா விடுமுறை எடுத்துகிட்டு வாங்க, தொண்டர்கள்லாம் எல்லாம் வேலையாக இருந்தாலும் அதெல்லாம் விடுமுறை எடுத்துகிட்டு வாங்க. எப்படி முதல்ல திரு நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிற அந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதை ஏற்காதது மக்களுடைய அடிப்படை உரிமை. அது எந்த கட்சியை மக்கள் ஆதரிக்கிறாங்க, ஏற்கிறாங்க, அவங்கள எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் கீழே இருக்கிற விஷயம். அது கட்சி பல பேர் ஆரம்பிக்கிற போது லட்சக்கணக்கான தொண்டர்களோடு ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்களோடு கட்சி ஆரம்பித்த வரலாறுகள் ஏராளமாக இருக்குது. இப்போ ஆந்திராவில் சகோதரர் சிரஞ்சீவி திருப்பதியில் கட்சி ஆரம்பிக்கிற போது பல லட்சம் மக்கள் கூடினார்கள். பல்லாயிரக்கணக்கிலே பத்திரிகையாளர்களே, அந்த இன்டர்நேஷ்னல் பத்திரிகையாளர்கள், உலகம் முழுந்திருந்து பத்திரிகையாளர்கள் எடுத்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு இப்போ ஒரு கட்சியை நடத்தலை, அது ஒரு விஷயம். அது மாதிரி கட்சியை ஆரம்பிக்கிற எல்லாரும் எம்ஜிஆர் கிடையாது. கட்சி ஆரம்பிக்கிற எல்லாரும் தோற்று போவாங்கன்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? அதனால் கட்சி ஆரம்பித்தா எல்லோரும் தோற்று போவாங்கன்னு சொல்ல முடியாது. கட்சி ஆரம்பிக்கிற எல்லாரும் ஜெயிச்சு போவாங்கன்னு சொல்ல முடியாது. அடிப்படையில் மக்கள் தான் எஜமானர்கள். ஒரு கட்சி ஆரம்பிக்கிற போதே அவருக்கு நம்ம வாழ்த்த கடமைப்பட்டிருக்கோம். எல்லோரும் வாழ்த்து சொல்கிறாங்க. நானும் காங்கிரஸ் சார்பிலையும் வாழ்த்து சொல்கிறோம். கட்சி ஆரம்பிக்கட்டும், மக்களுக்காக பணியாற்ற வருவர்களுக்கு வாழ்த்துக்கள், மாநாடு வெற்றி பெறவும் வாழ்த்துக்கள். ஓகே. அதை புஷி ஆனந்த் சொன்னதை பற்றி எதை கேட்டீங்க? என்னது மேலே எல்லாம் விடுமுறை எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் நம்ம கட்சி அவர் பொதுச் செயலாளர் எல்லோரும் வாங்கன்னு தான் சொல்லுவார், வீட்டில் தூங்கன்னு தான் சொல்லுவார். எல்லோரும் வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவார். யாரும் எல்லோரும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. அதில் என்ன இருக்காது? அவர் என்ன அரசாணையாக போடுறாரு, வேண்டுகோள் தானே விடுறாரு. அதனால் வேலை பார்க்குறவங்களாம் லீவ் போட்டு கட்டாயம் போகணுன்னு அவசியம் இல்லை. அவர் கூப்பிட்றாருன்னு போகிறத பற்றியும் பிரச்சனையும் இல்லை. அதனால் அது கூப்பிட்றதே தப்புன்னு சொல்ல முடியாது.